ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின சின்ன கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. ஆத்தி ரொம்ப முறைக்கிறாள. அடிச்சவா உன் ஃப்ரெண்ட்ட சொல்லி சும்மா சும்மா என்ன முறைச்சிட்டே இருக்கா. அவ மூலியே அப்படிதான்க்கா. இல்ல அவ பாக்குறதே அப்படிதான். அவ பாசக்காரி அப்படின்னு சொல்ல வந்த இசை. மூடிக்கிட்டே என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? அக்கா திரும்பாதக்கா, பிளான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஆளுதுற விட்டு நேரமே போக மாட்டேக்கு. பிளான் பிறக்குனா கொஞ்சம் நேரம் போகுதுக்கா. எங்க பாரு, நாங்க ஒண்ணு 2 வாரம் சொல்லல, டாக்டரே சொல்லிருக்காங்க. ஆமா இசை, டாக்டர் சொன்னாங்க நீ இந்த மசக்கக்காரி மாதிரி அப்பப்ப மயக்கம் போட்டு வந்தனா அப்படிதான் ஸ்கேன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லி 2 வாரம் தங்க வைப்பாங்க. அவங்களுக்கு தேவை துட்டு. நீ புஸ்கு புஸ்குன்னு மயக்கம் போட்டு வந்தனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு தோலை பார்த்தாலே மயக்கம் வந்திருக்கு. நல்ல யோசித்த பாரு, அவரு எங்கெல்லாம் இருக்காரு அங்கதான் நீ மயக்கம் போட்டே விழுந்திருக்க. அவரு தோல்லே சமந்து பாவம் எவ்வளவு நேரம் உன்னை தோல்லே சமந்திருக்கா தெரியுமா? இவளுக்கெல்லாம் ஈவரக்கமே கிடையாதுக்கா. எத்தான் தண்டி இருக்கா, இவளை தோல்லே தூக்கி போட்டு சமந்திருக்காவ. அந்த நன்றி சாஸ் அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு பாருக்கா. அவன் இதா சந்தர்ப்பன்னு தோல்ல தூக்கி போட்டு சமந்திருக்கான். இறக்கப்பட்டலாம் இல்ல. நீ தோல்ல சமந்து பாரு, உனக்கு தெரியும். உன்னைய திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் தோல்ல தூக்கிட்டு வந்தாவ தெரியுமா? நான் கூட மாமா இறக்கி வைங்க மாமான்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாவல. இறக்கப்பட்டு, ஆமா இறக்கப்பட்டுதான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அங்க இருந்தே உன்னை சமந்துட்டே வந்தாங்க. மாமாவால தான் சமக்க முடியுது, மத்த யாராலையும் உன்னை சமக்க முடியாதுப்பா. உன்னை கீழே விடல தெரியுமா? அப்படி நீ கீழே விழுந்துட கூடாதுன்னு அப்படி இருக பிடிச்சிருந்தாங்க தெரியுமா? நீ சிரிக்கல, உன் மனசு வேதனைப்படுமே. என் உடம்பருப்பு படுத்துற வேதனையை விட நீ சிரிக்கிறது எனக்கு வேதனை இல்ல. நான் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை எப்படி அள்ளி அணைச்சு வச்சிருந்தாவ தெரியுமா? அம்மா கூட உன்னை கீழே போட்டுருப்பாவ, ஏன் அப்பா கூட உன்னை கீழே போட்டுருப்பாவ. அதைய உன்னை கீழே போடவே இல்லையா? உன்னை கொலை பண்ணி வண்டி. உன்னை சொன்னா சில நேரம் கசக்கதான் செய்யும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? அது மட்டும் இல்ல, அவைய 2 கையால உன்னை இறுக பிடிச்சிருந்தவ தெரியுமா? நீ பாத்துக்கிட்டே இருந்திருக்க. நான் கூட கை வலிக்கலையான்னு கேட்டேன் தெரியுமா? கை வலிக்கலன்னு சொல்லிருப்பானே, மனசுதான் வலிக்குதான் எனக்கு. எதுக்கா? நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டல, அதுக்குதான். அவன் கவலைப்பட்டான். ஆமா, மனசுக்குள்ள தீபாவளியை கொண்டாடி இருப்பான். வேற என்னெல்லாம் சொன்னாவ? அது மட்டுமா, உன்னை தோல்லே சுமந்து அப்பப்போ உன் தலையெல்லாம் தடை விட்டாவ தெரியுமா? ஆமா, உனக்கு தலைவலிக்கும்ல, அதுக்குதான். எனக்கு தலைவலிக்கும்னு. ஆமா, ஓடி சொல்லிட்டேன். நல்லதுக்கே காலமே கிடையாது. உன்னை அப்படியே கீழே போட்டிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். அதை தூக்கிட்டு ஓடி வந்தாவல்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட உன்னை கீழே வைக்கல தெரியுமா? அவன் எப்படி வைப்பான்? அவளை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? டாக்டர் கூட பரவாயில்ல கீழே வையின்னு சொன்னாவ, அதைய வைக்கலையே. எதுக்கு? கண் முழிச்சிட்டாதான் நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியாமல்ல. ஐயோ போட்டி போட்டி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி. நான் தங்கச்சி போய் தான் உன் கூடயே இருந்தேன். நீ இருந்த மாட்டி அவ்வளவு பண்ணுன. நான் தான் அங்க பிடிங்க இங்க பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆமா இசை, ஆமா வலுவற மாதிரி இருந்துச்சுன்னா மாமா வலுவதுன்னு சொல்லுவேன். அவ இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுவாவ. இங்க தள்ளி வாயா, பியான் பக்கண்டாமா, அது பார்க்கலாம். இங்க தள்ளி வாயா. எனக்கா முத்தம் கொடுக்க போறியா? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் தெரியுமா? என்ன? அப்பப்ப காருக்குள்ள அப்படி சத்தம்லாம் கேட்டுச்சுக்கா. என்னால முடியலப்பா. அம்மா எப்படி இப்படியே கேட்டுச்சு தெரியுமா? நான் கூட உனக்கு ஹார்ட் தான் ரொம்ப ஸ்பீடா துடிக்கி நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நான் மட்டும் யாரு ஊருக்கு கரைச்சுக்கிட்டு கிடக்கா? ஏமா நான் உன்னை சொல்றேன், அவ கோபப்படுதானே. சரி திரும்ப நான் பியான் பறக்கணும், அப்பதான் எனக்கு ஞானம் போகும். இது சாப்பிட்டீல என்ன? அதெல்லாம் விருந்தே சாப்பிட்டோமே. சாக்லேட் தான், கூல் ட்ரிங்க்ஸ் தான், பிஸ்கட் தான், கேக் தான். இதுக்கெல்லாம் வாங்கக்கு துட்டு யாருடி? நான் துட்டு கொடுத்துட்டு போலையா? மாமா கொடுத்தாவமா. ஐயோ மாட்டி விட போறா. நான் அம்மா கொடுத்தேன். சரிடி, வீட்டுக்கு வரல நீ? வரணுமா? வீட்டு என்ன பண்ண போற? நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏமா நீங்க போக வேண்டாம். அம்மா அவ கடக்க, நீங்க போங்க. ஏமா நீங்க போக கூடாது, இவளை போ சொல்லுங்க. ஆமா
வேலை சொல்லியே இல்ல பத்தியா? நீ அப்பப்ப மஸ்கக்காரி மாதிரி மயக்கம் போட்டு கிடப்ப, நான் உனக்கு காவலுக்கு இருக்கேன். அம்மா மாசத்துல ஒரு திருப்பு மயக்கம் போட்டு விழலாம், ஓயாம விழுந்தா சரி சாயங்காலத்துக்கு இட்லி வச்சு கொடுத்து விடுறேன். அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்து இருக்கேன். அப்பாவா? சரிம்மா, நீ அப்பாவே வர சொல்லு. சரி. இப்ப தலையில வலிக்காட்டி அப்படியே தலை வலிச்சுட்டு அங்க இருந்திருக்க பாருங்க. ஆனா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி பாப்ப மாட்டி. இதை விடவமா பெரிய ஆஸ்பத்திரி இருந்துற போதே. இது இருக்கட்டுமே, இங்கதான் நல்ல நேரம் போகுது. என்னத்த சொல்ல, இத பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். அவ உடம்பு சரியில்லைன்னு இருக்கா, உனக்கு நேரம் போகுதா? நேரம் ஆஸ்பத்திரி இவ்வளவு சௌரியம் இருக்குமாமே. அதுவும் சரி, வீட்டு பக்கத்துல அப்பப்ப வந்து போக நல்லா இருக்கு. சரி, நான் சாயங்காலம் போல இட்லி வச்சு கொடுத்து விடுதேன். சம்மந்தி அத்தி, இன்னைக்கு இசைக்கு தீபாவளினா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே. நீங்க அந்த அவ ரேச்சல் வீட்டுக்கு அம்மா சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? அதானே கிங்ஸ்க்கு அம்மா வச்ச அந்த பைய உள்ளையா இப்படி இருக்கானே இப்பதானே தெரியுது. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். மர்மலுக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்கா. பரவாயில்ல, அவிய விட்டு பிள்ளையா நினைக்காத. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. பக்கத்து ரூம்ல என் சொந்தக்காரங்க அட்மிட் ஆயிருக்காவ, அவில பார்க்க வந்தேன். அதான் ரேச்சலுக்கு தெரியுமா, அதான் இங்க அட்மிட் ஆயிருக்குன்னு சொன்னாவ. அதான் எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்தோம் பாத்துக்கங்க. ஓ அப்படியா? சரி 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 சரி. இவளுக்கு இது என்ன மயக்கம்னே தெரியல பாத்துக்கங்க. அழுதா மயக்கம் போட்டு விழுந்துருவா, சிரிச்சா மயக்கம் போட்டு விழுந்துருவா, ரெண்டு கத்தி அதட்டினாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவா பாத்துக்கங்க. அதை தட்டுதான் கேட்டீல, அது இந்த அழுக வர்ற மாதிரி அது ஒரு வீக்னஸ். அது ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லுதாங்க. இருந்தாலும் எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது பாத்தீங்களா. இவா மயக்கம் போட்டு விழும்போது யாராவது இருந்தா பரவாயில்ல, வீட்டுல யாரும் இல்லைன்னா சங்கடம் தானே. ஐயோ ஆமா, இங்க நல்லா பாப்பாங்க, எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா இருங்க, காப்பி வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சம்மதி, இருக்கட்டும். இல்ல இல்ல இருங்க, நான் காப்பி வாங்கிட்டு வரேன். என் பிள்ளை பக்கம் எனக்கிட்ட வந்திருக்கீங்க, இருங்க நான் காப்பி வாங்கிட்டு வரேன். அத்தி இவங்க வந்திருக்காங்கன்னா அந்த சித்திரபுத்திரன் இங்கதானே இருப்பா. ஏம்மா சொல்லுங்க அத்தை. என்னம்மா உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. என் தங்கம், என் ரசாத்தி, என் பையன் அதிர்ஷ்டக்காரன். இப்படி குணம் யார்கிட்ட இருக்கும்? சட்டை பிடிச்ச பையன் எங்க கூட்டு போயிருக்கான் பாரு. சட்டையா? குரங்கு சட்டை. சேட்டை பண்ணுவான், ஆனா நல்லவன் பாத்துக்க. நீ கோம இருப்பேன்னு தெரியும், என்னென்ன வேலை பார்த்திருப்பான்னு எனக்கும் தெரியாது. சரி சரி, எல்லாம் சரியாயிரும். கை கொலை கெட்டி வைங்க. ஐயோ, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் வர மாட்டேமா, சத்தம் போட்டு தான் வச்சிருக்க. அத்தி பையன் உள்ள வர சவுண்ட் கேக்குது. இவங்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு கொஞ்சிதாங்க? ஆமா, உனக்கு பிறந்தநாள் வருதாம பாரு. காலையில நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு அத்தவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் வரமாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கம் இல்ல, என் ராசாத்தி இல்ல. எனக்கு என்ன வேற பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது சொல்லி, எனக்கு உனக்கு சேலை கட்டி விடணும், பூ வச்சு விடணும், எல்லாம் ஆசை. எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒண்ணு நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஏதோ ரொம்ப நாள் ஆசை. என்னதான் அடுத்த விட்டு பிள்ளைக்கு செஞ்சாலும் உனக்கு செஞ்ச மாதிரி வருமா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வருவா. எனக்கு இன்னொரு பையன் இல்லாம போயிட்டானேன்னு இப்ப வருத்தமா இருக்கு. ஏன் குரங்கு சட்டை சேர்த்து பண்ணதுக்கா? குணத்துல ரதிதான் நீ. என்ன கொணவதியா இருக்க. உண்மையில உன்னை கெட்டிக்க போறவன் கொடுத்து வச்சு வந்தான். மருமகளா வரட்டா என்ன, மகளா வரலாம்ல. அவ நம்ம வீட்டு பிள்ளைதான். அதுவும் சரிதான். அப்ப நான் அந்த மாதிரி ஏறுக்கிறதுக்கு சைஸ பாரு. ஐயோ, அவளெல்லாம் கொஞ்சிட்டீங்க, என்ன மட்டும் கொஞ்சவே மாட்டீங்க. அம்மாவன் சொன்ன வாளு நீதானே? ஆமா, மாமா சொன்னாங்களா? ஆமா. ஐயோ, இந்த புள்ளைலாம் என் வீட்டுக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கும். அவ பிறந்தநாள் மட்டும் கொண்டாடுவீங்களா? ஏன் பிறந்தநாள்? உங்க மூணு எத்துக்கு ஒரே நாள்ல கொண்டாடிடுவோம். உன் பிறந்தநாளையும் கொண்டாடிடுவோம். ஐயோ, என் ராசாத்தி அழகு போல இருக்கியே. அழகு போல இருக்கானா? வா ராசாத்தி. தங்கம், என் மோவே உன்னை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்கான் பாத்துக்க. என்ன? அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தா எப்படி இருந்திருக்குமா அப்படியே இருக்கியா. அப்படியா மாமா சொன்னாங்க? டோட்டலா அந்த குடும்பம் கவுந்தது. ஆமா தங்கம், காலேஜ் பக்கம் தானே, அத்தட்டுக்கு வந்துட்டு போய் இருக்கலாம்ல. சொல்லிட்டீங்கல்ல, இனி தினமும் வருவேன். நீ தினமும் வரதுக்கு என் வீடு தாம இருக்கணும். மாமா மாமாதான் மாமாதான். நீங்க கிங்ஸ்
நமக்கும் மண்டை நிறைய முடி இருந்தது, அப்புறம் கொட்டி போச்சு, வயசாச்சுல்ல. அப்படின்னா கிங்ஸி மாமா உங்களே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நினைச்சு பார்த்தா சிரிக்கா? பாருங்களேன் அவளுக்கு சேட்டையா. அத்தி இசை உன் நிலைமை நினைச்சு பாரு. அப்பா, பொம்பளை பிள்ளைகள் தான். பொம்பளை பிள்ளைகள் கடன் கலகலப்பா தான் இருக்குது. அத்தை, அவ கற்பனை பண்ணி பாக்காத்த. பாக்கட்டும். எப்படியோ என் புள்ள கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும். அந்த பயவுல எப்படி இருக்கும்? அம்மா. அப்பன் கூட எங்க கிங்ஸ் அழகா தான் இருப்பான், பார்த்தேனே. இதை என் மகன்கிட்ட சொல்லியே ஆகணுமே. இவ்வளவு சந்தோஷப்படுறா. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஏமா இயலே, அம்மா அந்த அம்மா காப்பி என்ன இருக்கேன், அத்தைக்கு மாமாக்கெல்லாம் ஊத்தி கொடுமா. உங்க அம்மையே முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு சம்பந்தி வீணா? எதுக்கு இதெல்லாம் இருக்கட்டுமே? இருந்தாலும் என் பிள்ளைய மெனக்கிட்டு பார்க்க வந்திருக்கீல, யாருக்கு இந்த மனசு வரும்? இருங்க காப்பி ஊத்தி தரேன். அம்மா இயலே, அல்ல 2 கப் இருக்கு, எடுத்துட்டாமா? சரிங்கம்மா. நீங்களும் கொஞ்சம் குடிங்களா? இல்ல, நான் இப்பதான் குடிச்சேன் பாத்துக்கங்க. அண்ணன் வரலையா? அவைய நைட்டு பிள்ளைக்கு காவலுக்கு வந்து இருக்கேன்னு சொன்னா பாத்துக்கங்க. அப்படியா? அப்போ நீங்க எதுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு, பக்கத்துலதான் என் வீடு, வாங்க. ஆலிய பிள்ளைல வச்சுக்கிட்டு நீங்க ஒத்தையில தானே அங்க தங்கணும், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஐயோ இருக்கட்டும். இது கருக்களோட இந்த பிள்ளைங்களை அங்க கூட்டு போறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீடு இந்த பக்கத்துல தானே இருக்குது. நம்ம இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். அப்புறம் அண்ணாச்சி இவளை உட்காந்து பாத்துக்கிட்டோம். நைட்டு ஆஸ்பத்திரியில யாராவது ஒருத்தர் தங்க முடியும். அண்ணாச்சிங்க தங்கட்டும், நம்மளாம் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஐயோ உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? இதுல என்ன சிரமம் இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாலி இப்படி வச்சுட்டு நம்ம தனியெல்லாம் போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வாங்க. இது ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு பக்கமா இருக்குது, காலையில வந்து பாத்துக்கலாம். இருக்கட்டும் சம்மந்தி, நான் சொன்னதை கேளுங்க. எங்க வீட்டுல எந்த பிள்ளைகளும் கிடையாது. இந்த பிள்ளைகள் வந்தா எங்க வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க வாரேன். அம்மா மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. குடும்பமா கவுந்தாச்சு. எட்டி தங்கடிக்கு கிங்ஸி மாமா கிட்ட தங்க போறோமே. பக்கத்துல வீடு இருந்தாலும் காரை கொண்டுட்டு வர சொல்லு, கார்லயே போயிடலாம். வேண்டாம், நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஏதாவது பேசிட்டே போனா நல்லா இருக்கும்ல. அப்ப என்ன சம்மந்தி சொல்றீங்க, வாங்க பேசிட்டே போலாம். அம்மா, என்னையா வா, உள்ள வா. என் மோய் வந்திருக்கான் பாத்துக்கங்க. அப்படியா? ஆமா, நாங்க 2 பேரும் எங்க ஒத்தே வந்துட்டோம்னா அவனால இருக்கவே முடியாது. என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டே வருவான். ஒத்த புள்ளல நீங்க எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பீங்க. அது உண்மைதான். அவனுக்கும் எங்களை விட்டா யாரும் கிடையாது. ஐயா அப்படி சொல்லாதீங்க, தம்பிக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். இனி கெட்டி மேலதான். உங்க பிள்ளை வேற எங்க பிள்ளை வரையா, நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க கவலையே படாதீங்க. இது போதும். ஏன் உள்ள வாயே. இல்லம்மா இருக்கட்டுமா? இல்ல சும்மா வா, நாங்க அம்மா நிக்கா பாரு, வா. வாங்க மாப்ள உள்ள வாங்க. அக்கா வாய மூடிட்டி கொன்னுற. ராஜா உள்ள வா. அவிய பேர் இத சொல்லுவவல, என்ன கிங்ஸ்லியா? கிங்ஸ்லின் ராஜா. நாங்க வீட்ல ராஜான்னு கூப்பிடுவோம், வெளியில இருக்கவங்க கிங்ஸ்லின்னு கூப்பிடுவாங்க பாத்துக்கங்க. அவனுக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு. 4-5 பிள்ளைகள் பிறந்தாக்க வேண்டிய பேரை இவன் ஒருத்தனுக்கே வச்சு கூப்பிட்டு அழகு பாப்போம். பிரேம் கிங்ஸ்லின் ராஜா. அடேங்கப்பா, இன்னும் 10 பேர் சேர்த்து வச்சிருக்க கூடாது. வச்சுட்டா போச்சுது. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேர சொல்லும். அப்பா, அத்தனைக்கு எவ்வளவு முத பாரு. முடிவே பண்ணிட்டவன் நினைக்க. சரிங்கம்மா. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? நடிக்க வசைகிற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன். உங்களுக்கு தான் உடம்பு பரவாயில்லையா? உலக மகன் நடிப்புடா சாமி. இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா பாத்துக்கங்க. ஏங்க நீங்க காத்து குடிக்கல? இல்ல வேண்டாம், இருக்கட்டும். நல்ல பண்போட இருக்க பையன், நல்ல பண்பாடோட வளர்த்திருக்காவ. உங்ககிட்ட தான் கேட்க, உடம்பு பரவாயில்லையா? உடம்புல கேட்காவ, உடம்பு சரியா இருக்கான்னு கேட்காவல்ல. உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? அடே முடியலடா, கொழுப்பு பத்தியாட்டி. சரி நீயே நடிச்சு போடு, நடிச்சு போட. கேட்கவல்ல, நல்லா இருக்கேன்னு கேட்கவல்ல. உடம்பு பரவாயில்லையா? போதுண்டா, முடியல. அப்பா கொஞ்ச நேரம் விளையாடுறப்பா. நீ விளையாடு. பாவுண்டாவா? யாரு அவ? பாவம்.
இவனே என்ன திட்டி தீத்துப்பா. ஏங்க உங்களுக்கு தாங்க. பொண்ண போட்டுவேன். கேக்கவல சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி. நல்லா இருக்கேன். சரி சரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எட்டி நான் கொலக்காரிய மாதிரி வம்பத்துக்க. அதுக்கு இந்த அடிக்கடி மயக்கம் மாதிரி ஒண்ணு வரும் பாத்துக்கங்க. மயக்கத்துக்கு காரணமே அவன் தானே. ஓ மயக்கம் வருமா? ஆமா பாத்துக்கங்க, ஒரே மயக்கம் வரும் பாத்துக்கங்க. அம்மா முடியலையே. திட்டுனா மயக்கம் வரும், அழுதா மயக்கம் வரும். இங்க பாருங்க, ஓடிட்டு வந்து நின்னா கூட மயங்கி விழுவா பாத்துக்கங்க. அச்சச்சோ. ஆமா பாத்துக்கங்க, புசுக்கு புசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அக்கம் பக்கம் எல்லாம் மசக்கையில விழுந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வாங்க. ஐயோ அம்மா. அதுக்கு நாள் இருக்குல்ல. கொன்னுருவேன். என்னத்த சொல்ல பாத்துக்கங்க, இப்படிதான் மயக்கம் போட்டு விழுவா பாத்துக்கங்க. அப்படியா? போதுண்டா, என்னால சிரிப்பு அடக்க முடியலடா. அப்பா கொஞ்ச நேரம்ப்பா. இதுக்கு என்னால சிரிப்பு அடக்க முடியாதா? நீ கலக்குடா. டேய் நீ பண்ற பப்பான்ஸ பார்த்து உனக்கு இன்னைக்கே பொண்ணை கொடுக்கணும் பாத்துக்க. இப்ப பாருங்கம்மா, வேற என்னதான் அவங்களுக்கு செய்யும்? அவளுக்கு வேற ஒண்ணும் செய்யாது. கள்ளி வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா பாத்துக்கங்க. முறைக்காத, உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்க. யாருக்காவது உன்னை பத்தி சொல்ல வேண்டாம். துப்பு நேரத்துக்கு மண்ணலி போட மாட்டா. எச்சு தட்ட கிளம்ப பாத்துக்கங்க. 8 மணி ஆயிட்டுனா நைட்டு வெளியில வர மாட்டா பாத்துக்கங்க. பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு வெளியில வர மாட்டா பாத்துக்கங்க. ஓ பேய் பிசாசுக்கு ரொம்ப பயப்படுவாங்களோ? இவளை பார்த்து பேய் பிசாசு பயந்து போகாம இருந்தா சரிதான். பேய் கத்துவா வீட்டுக்குள்ள. நம்மள டேமேஜ் பண்ணதுக்கு வெளிய ஆட்களே தேவையில்ல. நம்ம அம்மையே போதும். எப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா பாரு. 7 மணி ஆவட மாட்டா தம்பி. அங்க பேய் நின்னுச்சு, இங்க பேய் நின்னுச்சு. நான் அந்த பேய பார்த்தேன், இந்த பேய பார்த்தேன்னு வீட்டுக்குள்ள வந்து மயங்கி கிடப்பா பாத்துக்கங்க. இப்போ ஒன்றாக இதெல்லாம் கேட்டாவளங்க சொல்லணும் டி. ஓ லட்சணத்தை புள்ள சொல்லணும் பாத்துக்க. ஐய சம்மதி வேண்டாம். இவன் ஒண்ணு யோக்கியம் இல்ல பாத்துக்கங்க. இவன் கிட்ட சொல்லாதீங்க. சடப்புட்டிக்கு சிரிப்பு பத்தியா? ஐயோ இல்ல சம்மந்தி, இந்த சுடுகாட்டு பேய பூரா மந்தத்தை சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துதான் பாத்துக்கங்க. என்னடி இந்த பையல நம்பி வீட்டுக்கு போக முடியாது போலுக்க. ஐயோ என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து விடுவான் பாத்துக்கங்க. ஆராய்ச்சி பண்ணுதே மண்ணாங்கட்டி பண்ணுதேன்னு ஊர்ல மட்டும் பேய பூரா கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து பழக்கம் விட்டுட்டு இருப்பான் பாத்துக்கங்க. அப்போ அன்னைக்கு உண்மைதானா? இவங்கிட்ட ஜாக்கிரதையாவே இருக்கணும். இப்போ சிரிக்க வேண்டியதுதானே? இந்த பையன் சரியான வில்ல பையனா இருப்பான் படுக்க. பேய கூட்டு வருவானா? நிஜம் பையத்த? ஆமாமா, என்னத்த சொல்லி கூட்டு வருவானோ தெரியல. இவன் பின்னாடியே வந்துரும் பாத்துக்க. அவ்வளவு. அப்போ இவருக்கு மயங்காதவங்களே இல்லன்னு சொல்லுங்க. எங்கங்க சில பேர் மயங்கவே மாட்டாங்க. அதெல்லாம் மயங்கிருவாங்க. நடிப்பு பாத்துக்கங்க. நீ எல்லாம் ஒரு அக்கா, உண்மை சொன்னேன். அப்படியா? ஆமா, எல்லாம் நடிப்பு பாத்துக்கங்க. உலகமே ஒரு நாடக மேடை தானே. இப்ப எல்லாருமே நடிப்பு தானே. எம்மோ சும்மா கரடி. உலகத்தை எல்லாரும் இப்ப நடிக்க தானே செய்தாவ. ஆமா பாத்துக்கங்க, உள்ள இருக்கிற வெளியே சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டா தம்பி, சொல்லவே மாட்டாம அமுக்குற மாதிரி இருப்பா பாத்துக்கங்க. கரெக்டா சொன்னீங்க. மனசுல இருக்கிறத வெளியில சொல்லவே மாட்டாங்க பாத்துக்கங்க. ஆமா தம்பி, எல்லாரும் உங்கள மாதிரி இருக்கவே மாட்டா பாத்துக்கங்க. உன் மாமியார் மாதிரிலாம் என் மாமியார் கிடையாது. ஆமா அப்படியாப்பா? அப்படி கல்லூனி மங்கி மாதிரி இருப்பாளோ பாத்துக்கங்க. மனசுல இருக்கத வாய் திறந்து சொல்லவே மாட்டாளோ பாத்துக்கங்க. இருக்கவே கிறுக்காக்கி விட்டுருவா பாத்துக்கங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்படியேதான் இருக்காங்க பாத்துக்கங்க. அதான் சொல்லுங்க தம்பி, எல்லாரும் உங்கள மாதிரி இருக்கவே மாட்டாவ. ஆமாத்த, கட்டில மழைதான்டா. நீ கண்டினியூ பண்ணு. ஆனா நேத்துக்கு உனக்குன்னு வந்து சிக்குது பாரு. ஏதோ கடவுள் செய்யலுமா? தம்பி நீங்க காப்பி குடிக்கலையே? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் கேடு. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரமட்டி. இல்ல அவைய திட்டுதவ வேண்டாம். அவ கிடக்கா, அவ எப்ப பார்த்தா மசக்கையிலே கிடப்பா. அவளுக்கு சுய புத்தியே கிடையாது பாத்துக்கங்க. அழுதுருவ பாத்துக்க. அழுத மட்டும் இப்படி பெரியவள அவளுக்கு கொஞ்சம் காப்பி ஊத்தி கொடுமா. அவ பக்கத்துல தானே இருக்கா, அவளை ஊத்தி கொடுக்க சொல்லுங்களேன். அக்காவான்னு கேட்க தெரியாம தான் கேட்க. அக்காவா நீங்க? நீ மூடிக்கிட்டு இரு. ரொம்ப டேமேஜ் பண்ணிக்க பாத்துக்கங்க. நானே எப்படியாவது என் தங்கச்சி அவர் காதலை ஏத்துக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி காதல் மட்டும் இல்ல, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளுக்கு பிறக்க போற குழந்தை எடுத்து என் மொடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும். அவ்வளவு ஆசையா இருக்கு. அப்படியே பிறந்தாலும் அந்த கிங்ஸின் பை உள்ள மாதிரி பிறக்கும். சட்டக்கார பை உள்ளியா, அதுக்கு தானே நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு சட்டக்கார பை உள்ளத்துக்கு மல்ல வச்சு கொஞ்சணும். அப்பா 8 அடினா புள்ள 16 அடி பாய்வான். எப்படி இருக்கும்? உங்க அப்பாவையும் உங்க அம்மையும் ஓட்ட பந்தயத்துல சேர்த்துற வேண்டியதான். அந்த அளவுக்கு ஓட வச்சிருவான். அது சீக்கிரம் நடக்கணும். எனக்கு காப்பி ஊத்தி கொடுமா? முடியாது. வாய் இருக்கு பாரு வாய்.
பரவாயில்ல அத்தை. இருக்கட்டும் அத்தை. அடே நடிக்காதடா. இல்ல அத்தை, பரவாயில்ல அத்தை. சச்சா, அந்த புள்ள மனசு வேதனைப்பட்டுட்ட. நீல பொம்பளை பிள்ளையாட்டி, அந்த புள்ள மனசு வேதனைப்பட்டு போச்சு போ. அடே என்ன நடிப்பு நடிக்க. இல்ல அத்தை, காப்பிலாம் வேண்டாம். தொண்டெல்லாம் வலிக்குது. காப்பி குடிக்கணும்னு தான் நினைச்சேன். இல்ல வேண்டாம், இருக்கட்டும். இருங்க மாப்பிள்ள, இது ஊத்தி கூட மாட்டே. முடியாது. தலைலாம் வலிக்குது. ஐயோ புள்ள தலைவலிக்குன்னு சொல்லுதாவல. நடிக்காத, கொன்னே போட்டுருவேன். அத்தை, ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை பத்தி தான் தெரியுமே. பிள்ளை எதனா பெற்றிருக்கணும். என்ன செய்ய, கொஞ்சம் வால் வந்து போச்சு. அத நீ வரவல்ல மொட்டையை நரிக்கிறேன். அம்மா அப்பா எல்லாம் ஒண்ணு போல போங்க. என் தங்கம். காப்பி ஊத்தி குடுட்டி, குடுத்து தொலைறேன். என்னங்க புடிங்க. தாங்க எட்டலையா? கிட்ட வந்து வாங்கி குடிக்கணும். அடே படுத்துறானே, கொன்னுருவேன். என்னம்மா இப்ப எப்படிமா இருக்க? எங்க டாக்டர், அவளுக்கு ஒயாம மயக்கம் வந்துகிட்டு தான் இருக்குது. 2-3 டெஸ்ட் எழுதி தரேன், லேபிள கொடுத்துட்டு வாங்க. தயவுல என்னமா பிளான போட்டுட்டானே. டாக்டர் வச்சு பிளான போட்டிருக்கான். என்னங்கம்மா, இந்த டெஸ்ட் ஃபுல்லா எடுக்கணும், வாங்கிட்டு வாங்க. நிறைய ஆகுமா? இல்ல, இந்த வாட்டி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீயா? ஏன் டாக்டர்? போன திருப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க, சரியா கேட்கல. அதான் இந்த வாட்டி ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப என்ன, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்துருங்க. அதுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன். என்னங்க? ஏமா நான் வாங்கிட்டு வரேன். ஏடி நான் வாங்கிட்டு வரேன். நானும் வரேம்மா. சரி வா. சம்மந்தி கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிடுறேன். இல்ல இருங்க, நான் வரேன். நான் எங்க போறேன், நீங்க வந்த பதானே சேர்ந்து போக முடியும். போயிட்டு வாங்க. சரி சரி. ஓய் காப்பி ஊத்து. திமிரா பேசாதீங்க சொல்லிட்டேன். ஓய் என்னடி? ஓய் என்னடியா? இந்த சண்டை ஆரம்பிச்சாச்சு. தாலியே கட்டல, சண்டைய பாரு. கொஞ்சமாவது கட்டிக்க போறாங்க, மரியாதை இருக்குதா? வாய் கொண்டபடி பேசினா கொன்னுருவேன். நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ சொல்லட்ட என்ன, நான் சொல்றேன்ல. கோத்த கலப்புனீங்க. சுட சுட காப்பி இருக்கு, மூஞ்சில ஊத்திடுவேன். கலங்கிரும். ஊத்துனா ஊத்திட்டு போறப்பா. ஆமாடா, அதெல்லாம் வாங்கிக்கிடணும். சிரிக்க வச்சு சிரிக்க. சின்ன வட்டு வாயை திறந்தீங்க. என்ன நடிப்பு? சேத்தத நீங்க தானே? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்களாமா? ஆமா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட தப்பா? சேத்தத நீ தானே? ஓய் ஆமாமா, இப்ப வா பொண்ணு கூப்பிட்டுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிட வைக்கல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருக்கா? ஒரு குழப்பம் எனக்கு இல்ல. உங்க அம்மா அப்பா பக்கத்துல இருக்கவே இப்படி பேசல, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இருந்தா பேசுவானா சொல்லு. பிள்ளை எப்படி வளர்ப்பாவே? வெக்கமான சூடு எதுவும் கிடையாது. சீ, விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அத்தான் அத்தான். சீ, வெக்கமா இல்ல? அத்தான் அத்தான். நான் ஒண்ணு அப்படிலாம் கூப்பிட மாட்டேனே. இந்தா அவன் வலிக்கு மாத்திட்டாமல்ல. அப்ப அப்படி கூப்பிட மாட்டியா? நான் எதுக்கு கூப்பிடணும்? அப்ப என்ன சொல்லி கூப்பிடுவ? ஒரு மண்ணு சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். நீ என்ன அதக்கடி பேசிட்டு இருக்க? எந்த மண்ணு கூப்பிட மாட்டேன்னா அப்ப அங்கதான் இருக்க போறியா? கிறுக்க கிறுக்க பேசி பேசி அவன் வலிக்கே என்ன மாத்திருக்கான். அத்தான் கொன்னுருவா சொல்லிட்டேன். நான் ஒண்ணு அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். வெக்கமான சூட இல்ல. அப்பா நிக்கவே அம்மா நிக்கவே. சீ, இப்படிலாம் பேசுறீங்க. நாங்க இருக்கும் போது இவ்வளவு சேட்டை பண்ணுதிய. நாங்க இல்ல, இந்த பிள்ளை நீ என்ன பாடுபடுத்துற? அதுக்குதான் இந்த பிள்ளை உன்னை பார்த்து இவ்வளவு பயன்படுது. யாரு இவா பயப்படுவா? பச்சை பிள்ளைடா. அப்பா இருங்க, அவன் சீர்பத்தை காட்டுத. இசை டேய், கொன்னே போட்டுறேன். பத்தியலா என்னடா? இருங்க இன்னும் பாருங்க. அப்புறம் இசை, அப்புறம் ஒரே மயக்கமா கண்ட மாதிரி இருந்தது. டேய், கொன்னே போட்டுறேன். மாமா, நீங்க இவ மயக்கத்துல கிடக்கும்போது எப்படி தூக்கிட்டு வந்தீங்க மாமா? ஆமா தங்கம். இவளுக்கு நன்றி சாசமே இல்ல மாமா. நீங்க உங்க தோலை விட்டு கீழே இறக்கவே இல்லல. உங்க தோல்ல எவ்வளவு இருக பிடிச்சு வச்சிருந்தீங்க. அது சொல்லுதே எனக்கு கோவம் தான் வருது. பாத்தியாமா? நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல மாமா. இப்ப நம்புறேன் மாமா. உன்னை போய் தூக்கிட்டு வந்தாங்க பாரு. இப்ப நீ அடி வாங்க போறட்டி. நான் மயக்கம் போட்டதுக்கு காரணமே இந்த லூசுதா. லூசா? ஆமா. ரெண்டு பேரும் எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கிடுங்க, அடி புடி கூட போட்டுக்கிடுங்க. ஆனா அடுத்த வருஷம் தாத்தா பாட்டி ஆக்கிருங்க. ஐயோ, எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும் போல இருக்கு. அம்மா நான் பெருசாவா கட்டவ, இது கூட பண்ண முடியாதா? கொள்ள வரியில இருக்க போயிருங்க சொல்லிட்டேன். ரொம்பதான் அழுட்டுக்கிட்டா. என்ன பெருசா கேட்டக்கூடாது கேட்ட மாதிரி. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அதை நான் பாத்துக்கிட்டேன். ஐயோ இல்லம்மா, ஐயோ இல்ல, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. அவ அப்படிதான் முரண்டு பிடிப்பா, அவட்ட கேட்காதீங்க. ஐயோ, காப்பி எல்லாம் கொட்டி போச்சே. எப்படி நினைச்சுட்டு இருக்கா பாருங்க.
சூடு ஆறி போச்சோ? ஏமா நீங்க இருக்கும்போதே என் மேல இப்படி சுட சுட காப்பி ஊத்திட்டாமா. உனக்கும் வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தானே? அம்மா சரிடா, சட்டை அலசி போடு. இல்ல அப்படியே இருக்கட்டும், அப்பதான் ஈழாந்து முக்கியம். இவ்வளவு கொழுப்படி உனக்கு. ஏமா நீங்களா என்னம்மா மாமியாரே? எப்பா நீங்களா என்னப்பா மாமனாரே? உங்க மருமக சுட சுட காப்பி தூக்கி என் மேல ஊத்தி இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்க. சண்டை கொடுக்க சொல்லிட்டேன். எட்டி, அந்த காப்பி மிச்சம் இருந்தல அதை எடு, மூளையில ஊத்திடுவேன். என்ன பேச்சு? என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்ற? இல்ல தெரியாம கேட்க, என்ன தப்பா பேசிட்டாங்க? இப்பமே வேணும்னு கேட்டாங்களா? சொல்லி இப்பமே வேணும்னு கேட்டாங்களா? அடுத்த வருஷம் தானே ஒன்னோ ரெண்டோ கேட்காங்க, ஏன் கொடுக்க முடியாது நம்மளால? ஐயோ ரொம்ப முடிக்காத அம்மா, கைக்க போட்டு தொலைச்சிடாத. பெருசா ஒண்ணு கேட்கலையா? என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது. தலைலாம் கிருன்னு இருக்குப்பா. எனக்கும் அப்படிதான். அம்மா அப்பா இருக்காங்க, வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா பேசிட்டேன்? ஏமோ நீங்களே பேசிடுங்கம்மா, இனி நானுங்க மாட்டேன். ஓடிட்டு சொல்லிட்டேன். ஆஹா, ஆள பாரு. ரொம்பதான் நீ கோபப்படுதா? இப்பவுமே கேட்ட மாதிரி இல்ல, இப்பவுமே இருந்தாலும் தப்பு இல்ல. டேய் அப்ப போனதுக்கு அப்புறம் பேசுடா, முடியல. டேய் அந்த சட்டையை மாட்டுடா. டேய் சட்டை காட்டுதா, அப்ப அலசித்தாரு. இல்லப்பா இந்த தண்ணி இருக்குல்ல அலசிக்கிறத. வேற அவ சும்மா விளையாட்டுக்குதான் அப்படி சொல்லிக்கிட்டு அடக்கா. இருந்தாலும் நீ கொஞ்சம் மனசு வை. எங்களுக்கு வயசாது இல்லாம மாமாக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது. பாவம் மாமா ஏங்கிதான் போயிருக்காரு பேர பிள்ளை தூக்கி கொஞ்சம் ஏதோ பார்த்து. நீ கொஞ்சம் புத்திசாலிதான், புரிஞ்சு நடந்துக்குவான்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் எதனால உங்க அம்மா கிட்ட பேசுறேன். சரி அவன் இருக்கான், அந்த சட்டையை மட்டும் அலசி கொடுத்துட்டு வரேன்னு. என் தங்கம், என் ராசாத்தி. இங்க பாரு, என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அப்படிலாம் இருக்குன்னு நினைச்சு பயப்படாத. நாங்க நீ எத்தனை வருஷம் இருந்துருவோம். நீனும் என் பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா போதும், எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். நீயும் என் பிள்ளையும் சந்தோஷமா வாழ்றத நான் பார்த்துட்டு போயிடணும். எங்களுக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லம்மா. ஏன்னா எங்களுக்கே வயசானதுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான். எங்களுக்கு எப்பவுமே ஒரு கவலை இருக்கும், எங்களுக்கு அப்புறம் யாரு பாப்பான்னு. அவன் இப்படி உன் மேல உசுரா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த பைய உள்ள எவன் மேலேயும் பாசம் வைக்க மாட்டான்னு நினைச்சு பயந்தோம். வரவா கிட்ட எங்க ஆசை பாசமா இருக்க போறான்னு நினைச்சு பயந்தோம். ஆனா பைய உள்ள உன் மேல கிறுக்கா இருக்கான். அதுவே நீ செஞ்ச பெரிய சாதனை தான். இது போதும். சரிம்மா, நான் அம்மா கிட்ட பேசுறேன் சரியா? அது நீ அதை பத்தி எதுவும் நினைக்க வேண்டாம், எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நாங்க பார்த்து சூதானமா பேசுறோம். சரிடா பாத்து. சரிங்கப்பா. விளக்கை மூடும் சிமிழாய் நான் உன்னை மூடுகிறேன், உன்னில் விழுந்த வெயிலால் நான் சரடாய் மாறுகிறேன். அம்மா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்கள பார்த்தா எனக்கும் பாவமா இருக்கு. அவங்க கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு மகனை நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இங்க பாரு ப்ளீஸ், புரிஞ்சு நடந்துக்க. என்ன ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்படுத்தலடி. இங்க பாரு, இனி நான் என்னால இன்னொருத்தில நினைச்சு பார்க்க முடியாது. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு பாவம், புரிஞ்சுக்க. அதான் நான் எல்லாம் பாத்துக்குதுன்னு சொல்றேன்ல. உன்னை பார்க்காம இருந்தா கூட அவங்களுக்காக நான் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருப்பேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அது முடியல. இப்ப நான் அவங்களை தண்டிச்சிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. எந்திரிச்சதுல இருந்து அடையிற வரைக்கும் குழந்தைங்க போட்டோவா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க புள்ள இல்லாம தவிச்சவங்க இப்போ மறுபடியும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கும் போதே என் கல்யாண குளத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. ப்ளீஸ், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டேன். உன் புருஷன் நான் இருக்கேன், பாத்துக்கிட்டேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிக்கிறேன். நீ அமைதியெல்லாம் ஒதுங்கி சந்தோஷமா இருந்தா போதும். நான் பேசட்ட உங்க வீட்டுல இவனை உனக்காக தான் பேசாம இருக்கேன். நீ சரின்னு சொன்னா நான் இன்னைக்கே பேசிடுவேன். மறுபடி ஊரறிய உலகறிய ஜாம் ஜாம கல்யாணம் பண்ணலாம். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? என் மனநிலையை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஒன்னாங்கட்டி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் உன்கிட்ட சொல்லி வச்சுக்கேன். ஓ அடுத்த ரோடியே நீ என்ன தாலி கட்ட இப்ப அதை கீழ்த்தரமான வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. அதை சொல்லிதான் உனக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல. எனக்கு அது என்னமோ அடுத்தவங்க பத்தி போட்டு கொடுத்து அது நல்லா மாதிரி தோணல. நான் அதான். என்ன சொல்றீங்க? உனக்கு மனசாட்சி எதுவுமே உறுத்த வேண்டாம், நான் சொல்றதை கேளு. உனக்கு ஊத்துற மாதிரி எதுவும் இல்ல. இப்படி முடிக்காதடி. சரி இரு இரு, காபி ஸ்மெல் இருக்க முடியல. ஏண்டி அப்படி தூக்கி வீசுன? மண்டையில பட்டிருந்தனா அது படாது. ஏங்கப்பா தாயே, தொடல தொடல பதறாத. உங்களை நம்ப முடியாது. அது அப்படியா? அம்மையாரு கொன்ன போட்டு போயிருங்க. உம். எருமை தெரியும். அது அப்படி என்னால விட முடியும். சரிடி, இங்க தண்ணி எங்க இருக்குது? பின்னாடிதான் இருக்குது. அலசி தர்றது. இப்பதானே உங்க அம்மா வந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்துக்க வேண்டியதானே?
பொண்டாட்டி இருக்கும்போது யாராவது நம்ம கிட்ட கொடுப்பாங்களா? இன்னொன்னு எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா அம்மானு பின்னாடி வந்த போலினாலே அடிப்பேன்னு. எப்பவுமே அம்மா அம்மானு கூப்பிட விட மாட்டாங்கன்னா பாத்துக்கையா. ஐயோ போங்க. நீ சிரிச்சா? இல்லையா? ஓய் பொய் சொல்லாதடி, நீ சிரிச்சா? இல்லையா? நீ சிரிச்சத நான் பார்த்தேன். கள்ளி எல்லாத்துலயும் கல்யாணம் நீ இருக்கா? ஏன் சொன்ன முத்து விழுந்துருமா என்ன? இல்ல என்ன கட்டி பிடிச்சிருவானா என்ன? இல்ல நீ தான் பிடிச்சிருவியா? பொடி சரி இரு, நான் அழைச்சிட்டு வரேன். ஐயோ இருந்தாரா? இல்ல வேண்டாம். இசை சோப்பு இருக்குதா? அதுல இல்லையா? இதுல இல்லையா? ரொம்ப காப்பி ஸ்மெல் அடிக்கடி, எனக்கு வாமிட் வருது. அத கலட்டி போடுங்க. என்னடி தூக்கி ஊத்துன? அது அப்பவே அழைச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் வச்சிருந்தீங்கன்னா. ஐயோ எந்திரிச்சு வாடி, வாமிட் எடுக்க மாதிரி வருது. நான் வர மாட்டேன். ஆமா அப்படியே கட்டி பிடிச்சிட மாதிரி வாடி. உண்மையில எனக்கு வாமிட் வருதுடி. எடி சட்டையை கலத்தி விடுடி. எருமை, ஒரு சட்டை கழட்ட தெரியாது. பெரிய மாதிரி கூப்பிட்டு இருக்க. அப்ப தெருவுல சட்டை போட்டு விடுறது யாரு? எங்க அப்பா. வந்து தொலைற. எடி சீக்கிரம் போடி, இந்த சோப்பாதி எங்க இருக்குன்னு சொல்லுடி. ஐயோ வாய் மட்டும் ஏழு ஊருக்கு பேச தெரியுது. என்ன சோதிக்காத, சீக்கிரம் கலத்தி விடு. நான் வாமிட் எடுத்து தொலைச்ச வேண்டி, சீக்கிரம் கலத்து. சீக்கிரம் கலத்துடி. கலத்திக்கிட்டானே இருக்கேன், இருங்க வா. அப்பா இந்த சட்டையை கலத்தி வத்தூர எரியணும். சீக்கிரம் சீக்கிரம். இனிமேல் காப்பி தூக்கி மேல ஊத்துன ஏண்டி அடிக்கிட்டு கூட வேற எதுவுமே கிடைக்கல. வாய குறைக்கணும்ல. ஆமாமா சேட்டை பண்ணி நீங்க நான் போயிருவேன். சரி சரி சேட்டை பண்ண மாட்டேன். இல்ல தலையிலிருந்து வர ஸ்மெல் நல்லா இருந்தது அதான். ரொம்ப வாழ்த்துன பண்ணீங்க. சரி சரி கலத்து கலத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே எனக்கு எல்லாம் பாப்ப. ஐயோ வாய மூடிட்டு இருங்க. கேட்ட ஆசைப்பட்டா உனக்கு பிடிக்காத, கொஞ்சம் சந்தோஷப்பட விட்டுற மாட்டியா? கலத்திட்டேன். திரும்பிக்கமா. ஆமா அப்புறம் என்னாலும் பொறுப்பு கிடையாது. கொன்னுவேன். எங்களுக்குலாம் வெக்கலாம் வரும். முடியல. சத்தியமா தான் சொல்றேன், எனக்கு வெக்கமா இருக்கும். உங்களுக்கு? ஆமா நான் எவ்வளவு வெக்கப்படுவேன் தெரியுமா? அப்படியா? சரி பார்த்தா பார்த்துக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொன்னுவேன். இந்த சட்டையை அலசி போடுவா. கை இருக்குல்ல, அலசி போடுங்க. அலசி போடுறது எனக்கு பிரச்சனை இல்ல, அந்த ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் டி. முடியாது. முடியாதா? பாவுல்ல, நான் பாவுல்ல. ஐஸ் வைக்கிறத பாரு. அப்படி பார்க்காதடி. யாருக்கும் தெரியாது இளவே வெண்ணிலவே என் வாழ்வே நீதான் இளவே வெண்ணிலவே. எங்க வந்துருவாங்க. நான் போறேன். வரமாட்டாங்க. இல்ல நான் போறேன். வேண்டாண்டி. நான் போறேன். விடுங்க. மாட்டேன். வேண்டாம். காதல் யோகம்தான் கட்டில் நீரு உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா சென்ற
காத்து வர எனக்கிலேயே ஆசை வர முளைக்கிலேயே எங்க போச்சது? இங்க தானே இருந்தா. ஏதோ செக்கப் எதுவும் போயிருக்காளோ? ராத்திரி என்கிட்ட தானே செக்கப் எழுதி கொடுத்தாவ. எங்க போனா? அங்க இருந்து உள்ள போயிருப்பாளோ? சரி வருவா பாப்போம். ஒரு மெடிக்கல் எதுவும் போயிருப்பாளோ? பிள்ளை சுத்தி ஒருத்தரும் இல்லையே. எங்க போனான்னு தெரியலையே.